இப்போது முதல் இரவு கண்டிப்பாக வலி இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, இது தவறு. அப்படி கண்டிப்பாக வலி இருந்ததுன்னா ஏன் உலகத்தில் இத்தனை பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க, செக்ஸில் ஈடுபடுறதுக்கு ஆசைப்படுறாங்க? கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்கள். ஏதோ ஒரு சிலருக்கு நடந்த சம்பவத்தை வச்சு எல்லாருக்கும் எப்படி தான் நடக்கணும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, ஒரு முடிவு பண்ணக்கூடாது இல்லையா? இதனால் வலி வந்ததுன்னா ஒன்று, அந்த பெண்ணு பயத்தினால வலி வந்துட்டு போது மட்டும் தன்னுடைய பெண்ணுடைய ஜனன பாதை இருக்கு இல்லையா, வஜைனா யோனி, அது இறுக்கி பிடிக்கும். அப்போ ஆணை தன்னுடைய ஆணுறுப்பு செலுத்த முடியாது, ஃபோர்ஸ் பண்ணுறப்ப வலி இருக்கலாம். இது காரணம் என்ன? வலி கிடையாது. காரணம் அந்த பெண்ணு ரொம்ப பயப்படுறதுனால, பெண் உறுப்புடைய சதை இறுக்கி பிடிக்கிறதுனால, அல்லது விவரம் தெரியாமல் ஹஸ்பண்டு முரட்டத்தனமாக ஃபோர்ஸிபிளாக செக்ஸ் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுனால. இதனால தான், மற்றபடி நடக்காது, வலி வராது. ஏன் சொல்கிறேன்? ஒரு ஆணோ பெண்ணோ ஃபோர்பிளேயில் ஈடுபடுறப்போ, கட்டி பிடிச்சி முத்தம் வச்சு அந்த மாதிரி தூண்டுதல் கொடுக்குறப்போ பெண் ஒரு ஜனன உறுப்பில் நீர் ஊறும். ஆணுக்கு உணர்ச்சிவசப்பட்டிருக்கான்னு எப்படி அறிகுறின்னா, ஆண் உறுப்பு விரைப்புத்தன்மை வந்துடுறது. பெண்ணுக்கு என்ன அறிகுறி? உணர்ச்சிவசப்பட்டிருக்குன்னு சொல்கிறதுக்கு பெண் உறுப்பில் நீர் ஊறுறது, லூப்ரிகேஷன். அது மாதிரி நீர் ஊறுனா செக்ஸ் இன்டர் கோர்ஸு சுமூகமாக இருக்கும். ஒரு பிஸ்டன் ரிங் மெக்கானிசத்தில் நம்ம ஆயிலோ கிரீஸாக போட்டதுன்னா ஸ்மூத்தாக மூவ் ஆகுது, இன் அண்ட் அவுட்டு. அதே மாதிரி தான் இங்கே. அப்போ வலி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. புரிஞ்சுதா? மற்றவங்க சொல்லிட்டாங்க வலி இருக்குன்னு பயந்துட்டிங்கன்னா அந்த பயத்தினாலேயே உங்களுடைய பெண்ணுடைய ஜனனப்பாதை இயக்கி பிடிப்பீங்க. இந்த கண்டிஷன் பேர் ஆங்கிலத்தில் மருத்துவ ரீதியாக வஜைனிஸ்மஸ்ன்னு சொல்லுவோம். அதனால தான் பிரச்சனை வருது. ஆகையினால தான் நாங்கள் சொல்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்கும் சொல்கிறது தான், கல்யாணத்துக்கு முந்தி ஓரளவுக்கு நாலேஜ் வேணும், பாலியல் கல்வி தேவைப்படுது. எடுத்த உடனே முரட்டுத்தனமாக செக்ஸில் ஈடுபடக்கூடாது. 2 பேரும் உட்காந்து நல்லா பேசி பழகப்பட்டு 2 பேரும் இன்னொருத்தருக்கு கிட்ட கம்ஃபர்ட் லெவலு உருவாக்கணும். அதுக்கு பிறகு தான் செக்ஸில் ஈடுபடணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. அதனால் தயவு செஞ்சு எந்த பெண்ணும் கவலைப்பட தேவையில்லை. யாராவது ஒருத்தருக்கு நடந்த சம்பவத்தை வச்சு எல்லாருக்கும் அப்படி தான் நடக்குன்னு பயப்பட வேணாம். தைரியமாக இருங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் முதல் இரவு செக்ஸு இன்பகரமாக நடக்கும்.